ப்ரோ பென்ஸ் படத்தை பற்றி அப்டேட் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலோட வியூவரான கிராஷ் அப்படிங்கிற இந்த நண்பர் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காரு. ஸோ இன்றைக்கி இந்த 1 ஹவர் கேட்டதுக்காண்டு இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பென்ஸ் திரைப்படத்தினுடைய லேட்டஸ்ட் அப்டேட். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படத்தில் வந்து பார்த்திங்கன்னா 7 முன்னணி நடிகர்கள் வந்து பார்த்திங்கன்னா கேமியோ வந்து பண்ண போகிறாங்க. ஸோ எந்தெந்த நடிகர்கள் கேமியோ வந்து பண்ண போகிறாங்க, ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படம் எப்போ ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற இந்த எல்லா அப்டேட் பற்றி தான் முக்கியமாக இந்த வீடியோவில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதேமாதிரி வியூஸுக்கு உங்களுக்கு ஏதாவது திரைப்படத்தை பற்றின டவுட்ஸ், அப்டேட்ஸ் இல்லை பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் அதை பற்றி கேளுங்க. கன்ஃபார்ம் நம்ம சேனலுடைய அடுத்த வீடியோ அந்த வீடியோ வந்து போடுறதுக்கு ட்ரை பண்ணோம். பட் அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய சிம்பிளான விஷயம் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணால் மட்டுமே போதும். ஸோ இப்போ முதலாவதாக நம்ம பென்ஸ் திரைப்படத்தினுடைய ஷூட்டிங் அப்படிலேருந்து ஆரம்பிச்சலாம். ஸோ ஆக்சுவலி என்னென்னா நாங்கள் பென்ஸ் திரைப்படத்தினுடைய ஷூட்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு பரபரப்பாக போயிட்டு இருக்குது, இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராகவா லாரன்ஸ் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா காஞ்சனா 4 வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கான்சென்ட்ரேட் வந்து பண்ணிட்டுருக்காரு. ஸோ அந்த காரணத்தினால தான் வந்து பார்த்திங்கன்னா பென்ஸ் திரைப்படத்தினோட ஷூட்டிங் வந்து ரொம்பவே ஸ்லோவாக போயிட்டு அப்படி தான் சொல்லியாகணும். ஸோ இந்த திரைப்படத்தினோட ஷூட்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து முடிய போகிற ஸ்டேஜில் இருக்குது அப்படி தான் சொல்லப்படுது. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா 7 முன்னணி நடிகர்கள் கேமியோ பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நான் வந்து வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன். ஸோ எந்தெந்த நடிகர்கள் கேமியோ பண்ண போகிறாங்க அப்படின்னா நம்ம ரோலக்ஸ் அவர்கள், அதாவது நம்ம சூர்யா சார் வந்து பார்த்திங்கன்னா கேமியோ வந்து பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரவிமோகன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த திரைப்படத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய கேமியோ வந்து பண்ண போகிறாரு. ஸோ ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ மாதிரி வந்து சொல்லப்படுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபகத் ஃபாசில் அவர்கள் வந்து கேமியோ வந்து பண்ண போகிறாங்க. ஸோ அதற்கப்புறமா நம்ம மாதவன் அவர்களும் வந்து ஒரு கேமியோ பண்ண போகிறதா தகவல் வந்து கிடச்சிருக்கு. ஸோ அதற்கப்புறமா நம்ம கைதி படத்தில் நடித்த கதாநாயகன் நம்ம கார்த்தி அவர்கள் வந்து ஒரு கேமியோ வந்து பண்ண போகிறாரு. ஸோ அதுக்கப்புறமா நம்ம உலக நாயகன் கமல்ஹாசன் அவர்கள் கேமியோ வந்து பண்ண போகிறாரு. ஸோ கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம தளபதி விஜய் அவர்களும் கேமியோ பண்ணுறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லப்படுது. அதுக்கான முக்கியமான காரணம் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் வந்து பார்த்திங்கன்னா பென்ஸ் படத்தோட ஷூட்டிங் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தாஸ் அண்ட் கோ செட்டு வந்து பார்த்திங்கன்னா ரீக்ரியேட் பண்ணி அந்த செட்டுக்குள்ளே வச்சு பார்த்திங்கன்னா ஷூட்டிங் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி அந்த டைம் வந்து விஜய் சார் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் இல்லாமல் இருந்திருக்கலாம். பட் மேபி படத்தில் ஏதாவது ஒரு டைம் வரதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லப்படுது. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேல் கேரக்டர்ஸ்னு நம்ம எடுத்து பார்த்தோன்னா நம்ம பிரியங்கா மோகன் அவர்கள் வந்து இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம சம்யுக்தா அவங்க வந்து இருக்காங்க. ஸோ அதற்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம லியோ படத்துலேருந்து எல்சா தாஸ் கேரக்டர் வந்து ஒருத்தவங்க நடிச்சிருப்பாங்க, மடோனா செபஸ்டியன் சொல்லி ஒருத்தவங்க. ஸோ அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த திரைப்படத்தில் வந்து நடிக்கிறாங்க. இந்த மாதிரி மிகப்பெரிய பட்டாள குழுவாக நடிக்க போகிற இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணலாம்ங்கிற பிளான்லேருந்து ப்ரொடக்ஷன் டீம் வந்திருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படத்தினோட கதை வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா நம்ம எல்லாருமே விக்ரம் படம் வந்து பார்த்துருப்போம். ஸோ விக்ரம் படத்தில் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக வந்து நம்ம சூர்யா அவர்களும் நம்ம கமல்ஹாசன் அவர்களும் ஃபேஸ் ஆஃப் பண்ணுற மாதிரி காட்டி வந்து முடிச்சிருப்பாங்க. ஸோ பென்ஸ் கதை வந்து எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா விக்ரம் படம் முடிந்து ஒரு 6 மாதங்கள் கழித்து தான் வந்து பார்த்திங்கன்னா பென்ஸ் திரைப்படத்தோட கதை வந்து ஆரம்பிக்குது. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் பென்ஸ் படம் வந்து எல்சியூ கீழே வந்து இருக்குன்னு. ஸோ அதாவது விக்ரம் படத்தோடைய கதையோட எண்டிங்க்கு அப்புறமா ஸ்டார்ட் ஆக போகிற படம் தான் வந்து பார்த்திங்கன்னா பென்ஸ் படம். ஸோ எத்தனை ரசிகர்கள் உண்மையிலே பென்ஸ் திரைப்படத்திற்காக ஹானஸ்ட்டாக வெயிட் பண்ணுறீங்களோ அவங்க மட்டும் மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் ஐ ஆம் வெயிட்டிங் ஃபார் பென்ஸ்னு கமெண்ட் பண்ணி இந்த திரைப்படத்திற்கான உங்களுடைய உண்மையான ஆதரவை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் NK. நன்றி, வணக்கம்.